ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இட்லி, தோசை, ஊத்தப்பம்னு எது செஞ்சாலும் இதுக்கு சட்னி, சாம்பார் என்ன இருந்தாலும் கூடவே இட்லி பொடி இருக்கான்னு தான் தேடுவோம். ஏன்னா இட்லி பொடி தான் எல்லோருக்குமே ஆல் டைம் ஃபேவரைட்டு. சுட சுட இட்லி, தோசைய கூட இந்த பொடியோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அது சுவையே அலாதிதாங்க. இப்ப இந்த இட்லி பொடிய நம்ம வீட்லயே சுலபமா எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்? அத எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம பருப்புகள் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது தாங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்ல. அதான் நான் வெள்ள உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டா நல்ல வாசனையாவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இத அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ டூ மீடியம்ல மாத்தி மாத்தி வச்சு வறுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுபட்டதும் நல்ல வாசனையா இருக்குங்க. அப்பவே அந்த ஸ்டேஜ்லயே நம்ம வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதும் இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுருங்க. இப்ப அதே கடாயிலேயே உளுந்து அளந்து அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் அந்த பிளேட்லயே சேர்த்து ஆற வச்சுருங்க. இப்ப கடாயில 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வறுபடணும்னு இல்லங்க. சூடுபடுத்துனா போதும். இப்ப அதே கடாயிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கறிவேப்பிலை நல்லா கழுவிட்டு காய வச்சு சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து பார்த்தோம்னா, இது மாதிரி உடையிற அளவுக்கு வறுபட்டுருக்கணும். இப்ப இதையும் பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுருங்க. அதே கப்லயே ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 7 காஞ்ச மிளகாய், சாதா மிளகாயும், மீதி 3 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்திருக்கேன். கலர் கொஞ்சம் வரும்ன்றதுக்காக. அதே மாதிரி காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது காம்போட சேர்த்துக்கோங்க. காம்பு கிள்ளிட்டு நம்ம சேர்க்கும்போது, உள்ள இருக்க விதைகள் வெளிய வர வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்து ஆற வச்சிருக்கோம். இப்ப காஞ்ச மிளகாயில இருக்கிற அந்த காம்பையும் நம்ம நீக்கிடலாம். வறுத்து நல்லா ஆற வச்ச பிறகு தாங்க அரைக்கணும். சூடோட இருக்கும்போதே அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திரி திரியா ஆகிடும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரைக்க போற மிக்ஸி ஜாரும் நல்லா ட்ரையா இருக்கணும். முதல்ல கொஞ்சம் மிளகாய மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப மொத்த பொருட்களையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். அரைச்சத நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி முழுமையா ஆற வச்சுருங்க. ஏன்னா மிக்ஸி சூடு இருக்கும். அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ண போற கண்டெய்னரும் நல்லா ட்ரையா இருக்கணும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரா இருந்தா ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் இட்லி பொடி சூப்பரா ரெடி பண்ணிட்டோங்க. இத 2 மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.